பயிற்சிகள் யாவும் முடிந்தபின் ஹஸ்தினாபுரத்து மக்களுக்கு கௌரவர்களும் பாண்டவர்களும் தங்கள் வித்தைகளை காட்சிப்படுத்தும் ஒரு மாபெரும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அர்ஜுனன் ஒரு சிறந்த வீரனாக வெளிப்படவே இது துரியோதனனுக்கு பொறாமையை ஊட்டுகிறது. திடீரென யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஒளிரும் கவசமும் காதணிகளும் அணிந்து கர்ணன் அங்கே வருகிறான். அர்ஜுனன் செய்யும் அத்தனை வித்தைகளையும் அவனும் அனாயாசமாக செய்யத் தொடங்குகிறான். இதை யாராலும் நம்ப முடியவில்லை. அர்ஜுனனின் மனம் வாட ஆரம்பிக்கிறது. ஆனால் துரியோதனனோ ஆனந்தத்தில் துள்ளி குதித்தான். இறுதியாக இவன் யார் மகன் என்று கேட்கப்பட்ட போது ஒரு தேரோட்டி கூட்டத்தில் தன் கைகளை உயர்த்துகிறான். அதை அங்கிருந்த பலரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யுதிஷ்டிரன் உடனே வாதிட ஆரம்பிக்கிறான். தேரோட்டியின் மகன் தேரோட்டியாகவே இருக்க வேண்டும். இவனுக்கு நம் விஷயங்களில் மூக்கை நுழைக்கும் அருகதை இல்லை. ஆனால் துரியோதனனோ அவனை நண்பனாக பார்த்தான். அவனுக்கு ஆதரவாக பிறப்பு முக்கியமல்ல, திறமையே முக்கியம். இன்னும் பின்னும் வாக்குவாதம் வளர்ந்து சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். துரியோதனன் அரசனான தன் தந்தையிடம் அங்க நாட்டு ராஜ்யத்தை கர்ணனுக்கு அளிக்குமாறு கேட்கிறான். இதனால் கர்ணன் துரியோதனனுக்கு கடமைப்பட்டவனாகி தான் இறக்கும் வரை அவனுடனே இருப்பேன் என சபதம் செய்கிறான். அன்றோ கர்ணனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. துரியோதனனுக்கு ஒரு வலிமை மிக்க வில்லாளன் கிடைத்தான். அப்படியே அர்ஜுனனோ தன் மரண எதிரியை முதல் முறையாக சந்தித்தான். மகாபாரத தொடரோட அடுத்தடுத்த எபிசோட்ஸை கேட்கணும்னா கதகளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது கதகளி, உலக கதைகள் ஒரே இடத்தில்.